ஆந்திரா ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலாமா? இது வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிற, டக்குன்னு செய்யலாங்க. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, வேர்க்கடலை, பட்டை, லவங்கம்பூ, ஏலக்காய், ஜீரகம், கசகசா இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காவும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆன உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச மசாலாவை இது உள்ள நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம்பூ, ஸ்டார் பூ, பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா தடவி வச்ச கத்திரிக்காவும் சேர்த்துக்கலாம். மிச்சமான மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் கரம் மசாலாவும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கமகமன்னு இருக்கிற ஆந்திரா ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.